திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 4. பெரிய பெரிய மலைகளும் வயல்வெளிகளும் ஆற்றுப்பாசனமும் கொண்ட மேலை சாளுக்கியம், அழகிய பெண்களையும் சிறந்த வீரர்களையும் கொண்ட மேலை சாளுக்கியமும் இன்று சோழர்களிடம் அடிபட்டு நிற்கிறது. கிருஷ்ணா நதியை தாண்டி உள்ளே புகுந்து அந்த சோழ தேசத்து மன்னன் சூறையாடிவிட்டு போயிருக்கிறான். அப்பனும் பிள்ளையுமாய் உள்ளே நுழைந்து நகரங்களை அடித்து உடைத்து எரியூட்டி பெண்களை இழுத்து போய்விட்டார்கள். எல்லா செல்வங்களையும் கொள்ளையெடுத்து போய்விட்டார்கள். வயல்களில் யானைகளையும் குதிரைகளையும் விட்டு அடித்து அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் செய்து விட்டார்கள். கிருஷ்ணன் ராமன் என்கின்ற பிரம்மராயர் முன்னின்று போர் நடத்தி இருக்கிறார். கங்க தேசத்திலிருந்து உள்ளே புகுந்து மெல்ல மெல்ல முன்னேறி கிராமங்களை வளைத்து பிடித்து கிராமத்தில் உள்ள இளைஞர்களையும் கிராம அதிகாரிகளையும் வரிசையாக நீக்க வைத்து சவுக்கால் விளாரி இருக்கிறான். கிட்டி போட்டு இருக்கிறான். நெற்றியிலும் மணிக்கட்டிலும் முழங்காலிலும் நெஞ்சு குழியிலும் மரக்கட்டைகளை பொருத்தி கீழே கயிற்றால் முறுக்கி முறுக்கி திருக அந்த மரக்கட்டைகள் நரம்பு ஓட்டத்தை அழுத்த தலை வெடித்து விடும் போன்ற வழியில், மார்பு பிளந்து விடும் போன்ற வழியில், முழங்கால் விட்டு விடும் போன்ற வழியில் அழகிய சாளுக்கிய தேசத்தின் எல்லாவித படைபலத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை குதிரைகள் எத்தனை யானைகள் என்றெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவர்களது படையை மிகச் சரியாக பிரித்து வைத்து கிருஷ்ணா நதி வடியும் வரை காத்திருந்து இடையில் கலக்கும் மிகப்பெரிய நதிகளை திசை திருப்பி தாண்ட முடியாத இடத்தில் யானைகளை நிறுத்தி அதன் மீது பலகைகள் போட்டு அந்த பலகைகளின் மீது குதிரைகள் நடத்தி இக்கரைக்கு வந்து விட்டார்கள். 1,00,000 வீரர்கள் தானே வெட்டி வீழ்த்து விடலாம் என்று மேலை சாளுக்கியம் நினைத்த பொழுது நாவாய்களில் ஏறி 2,00,000 வீரர்கள் கடற்கரை வழியாக நகர்ந்து மேற்கு திசையில் இறங்கி எந்த காவலும் இல்லாத மேலை சாளுக்கியத்தில் ஊடுருவிவிட்டார்கள். மேற்கே எதிரிகள் தாக்குகிறார்கள் என்று தெரிந்ததும் தெற்கு திசைப்படை மேற்கு நோக்கி போக சோழப்படை எளிதில் முன்னேறிவிட்டது. அதே சமயம் கீழை சாளுக்கியத்தோடு சேர்ந்து கொண்டு இன்னொரு சோழப்படை மேலை சாளுக்கியத்தின் கிழக்கு பக்கத்தையும் தாக்கியது. கடக்க முடியாத நரசிம்மவனத்தை கீழை சாளுக்கியர்களும் இந்த நரசிம்மவனத்து வேடுவர்களும் காட்டிக் கொடுக்க சோழ வீரர்களும் நிதானமாக மலையேறினர். மலையேறிய படையிடம் குத்தியிட்டிகளும் வெல்களும் அம்புகளும் தவிர பெரும் சுமை எதுவுமே இல்லை. தெற்கிலிருந்து தாண்டிய படையில் யானைகளும் எருது வண்டிகளும் வர நாவாய்கள் வந்த படையில் நல்ல குதிரைகள் வந்தன. 3 நாள் போரில் மேலை சாளுக்கியம் நசுங்கிவிட்டது, சின்ன பின்னப்பட்டது. ஒரு குதிரை கூட இல்லாமல், ஒரு கோவேறு கழுதி கூட இல்லாமல் ஆடுகளோடு அத்தனை உயிரினங்களையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். வர மறுத்த குதிரைகளையும் எருதுகளையும் வெட்டி போட்டு விட்டு போய்விட்டார்கள். பெண்களை நெஞ்சில் கத்தி இறக்கி குத்தினார்கள். கதறிய குழந்தைகளை உள்ளங்கையால் வாயையும் மூக்கையும் பொத்தி மூச்சு திணற வைத்து கொன்றார்கள். அந்த பிரம்மராயன் கோவில் தூண்களை பிடுங்கி கொண்டு போனான். சிவலிங்கங்களையும் பெயர்த்து எடுத்து கொண்டு போனதாக சொல்லுகிறார்கள். ஏன் கோயிலை பாழ் பண்ணுகிறீர்கள், எதற்கு தெய்வங்களை பெயர்த்து எடுத்து கொண்டு போகிறீர்கள் என்று ஊர் பெரியவர்கள் கேட்டதற்கு நாங்கள் கும்பிடத்தான் என்று சொன்னார்களாம். வேண்டுமானால் அங்கே வந்து வழிபட்டு கொள்ளுங்கள் என்று திமிராக வேறு பேசினார்களாம். வயதான பெரியவர்களை விட்டுவிட்டு இளைஞர்களை கயிறு கட்டு கழுத்தில் வளையம் போட்டு சங்கிலி கட்டி சோழ தேசம் வரை நடத்தியே அழைத்து போய் இருக்கிறார்கள். அங்கு கூலி வேலை செய்வதாக என்று கூட்டி போயிருக்கிறார்கள். போருக்கு போன கணவன் திரும்பி வரவில்லை, இருக்கின்றானா இருந்தானா என்று தெரியவில்லை. ஊர் பெண்கள் அலைமோதும் ஒரு பண்டிகையும் கூட கொண்டாடாமல் மொத்த சாளுக்கிய தேசமும் இழவு விழுந்த வீடு போல் சுருண்டு கிடப்பது இயல்பாயிற்று. அந்த சோழன் அடித்து குதிரவிட்டு போய் 5 வருடங்கள் ஆகிவிட்டது. சோழனால் அடிபட்டு செத்தவனை விட பட்டினி கிடந்து உண்ண உணவில்லாமல் செத்தவர்கள்தான் அதிகம். காடு வழியே தப்பித்து வந்த சில வீரர்களும் ராஜேந்திர சோழனால் வேண்டுமானால் வெளியே போ என்று விரட்டி வீரர்களுமாய் நரசிம்மவனத்தில் உட்கார்ந்து தாங்கள் சுகமாக வாழ்ந்த நாட்களை இப்பொழுது செத்துமடைகின்ற கதையையும் பேசி பேசி மருகினர். நாம் படையெடுத்து புண்ணியமில்லை, இனி படையெடுப்பு நடத்தும் அளவுக்கு நமக்கு வலிமையும் இல்லை. நாமும் சேரர்களைப் போல ரகசியமாக கடிகளை துவக்கி நம் இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளித்து இரவோடு இரவாக சோழ தேசத்து எல்லை கிராமங்களை சூறையாடிவிட்டு வர வேண்டும். புத்த பிட்சுக்கள் போலவோ அல்லது வடதேசத்து சிவனடியார்கள் போலவோ வைராகிகள் போலவோ வேடமிட்டு சோழ தேசத்தின் நடு மையத்தை ஊடுருவி அங்கு தற்கொலை படையாக மாறி கையில் கிடைத்தவற்றை எல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு நம் நெஞ்சில் கத்தியை சொருகி கொண்டு கொள்ள வேண்டும். 10-15 பேர் உறக்க கத்தினர். அங்கே வலுவாகவும் பெரியவராகவும் இருந்த சில அரசாங்க அதிகாரிகள் அதை மறுத்தார்கள். அதனால் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. கங்க தேசத்து இளைஞர்களையும் ராஷ்டிரகூடத்து இளைஞர்களையும் அரவணைத்து கொண்டு போய் மெல்ல நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்து கடும் பயிற்சி அளித்து மறுபடியும் ஒரு நல்ல சேனையை திரட்டி
கங்க தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சோழ அதிகாரிகளை அடித்து விரட்டிவிட்டு அங்கிருந்து கொல்லாபுரம் வழியாக சோழ தேசத்திற்குள் புக வேண்டும். சேரர்களும் தூது அனுப்பி அவர்களையும் மேற்கு பக்கமாக தாக்கச் செய்ய வேண்டும். இரகசியமாக பாண்டியர்களுக்கும் செய்தி அனுப்பி அவர்களையும் கலவரத்தில் ஈடுபடச் செய்ய வேண்டும். இந்த சோழ மன்னன், அவன் பேர் என்ன? ராஜராஜனா. அவன் மிகப்பெரிய சிவன் கோயில் கட்டி கொண்டிருக்கின்றானாம். தினமும் ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் நடக்கின்றதாம். எப்பொழுதும் திருவிழாதானாம். குடந்தையிலும் தஞ்சையிலும் குதூகலம் வழிகின்றதாம். மரக்காலில் பொன் அழைக்கிறார்களாம். தானியம் தருவது போல் மூட்டை கட்டி தருகின்றார்களாம். கூடை கூடையாக வாரி போகின்றார்களாம். நம்மிடமிருந்து ஓட்டிப்போன எருதுகளும் பசுக்களும் கன்றுகளும் வேளார்களும் கருமார்களும் அவை இலவசமாக வழங்கப்பட்டதாம். மேலை சாளுக்கியத்தின் வாரிசு எங்கே என்று தேடி அவனை அரசனாக நியமித்து படையை திரட்டி போர் பயிற்சி கொடுத்து இன்னும் 3 வருடத்திற்குள் சோழ தேசத்தை தாக்க வேண்டும். அவன் கோவில் கட்டி முடிக்க விடாமல் கோவில் முடிப்பதற்குள் சிரச்சேதம் செய்துவிட வேண்டும். வெறும் கலவரங்களால் எந்த புண்ணியமும் இல்லை. உயிரிழைப்புதான் ஏற்படுமே தவிர நாம் இளக்காரமாகத்தான் போவோம். அதனால் ஏற்படும் தோல்விகளை நம்மை துவள வைக்குமே தவிர ஒரு படையெடுப்பு என்பது இதற்கு தீர்வாக அமைய முடியும். ஆட்களை திரட்டுங்கள். கங்க தேசத்திலிருந்தும் பாண்டிய தேசத்திலிருந்தும் ராஷ்டிரகூடத்திலிருந்தும் ஏன் சேரர்களையும் கூட கெஞ்சி கூத்தாடி வரவழையுங்கள். சேர தேசத்து ஆச்சாரியர்களை கொண்டு வந்து வில் பயிற்சியும் வேல் பயிற்சியும் கொடுக்கச் சொல்லுங்கள். கையால் அடித்து தாக்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பன்றியின் வேகத்தை மூர்க்கத்தை உங்களுக்குள் தேக்கி வைத்து கொள்ளுங்கள். நமக்கு நேரம் வரும், அப்பொழுது சோழனை நிச்சயம் அழிப்போம். நரசிம்மவனம் நமது பயிற்சி களமாக திகழட்டும். நம்மில் 2ஆக பிரிந்து பயிற்சி தரக்கூடிய அளவுக்கு முன்னேறுபவராக சிலரும் ஆட்களை திரட்டுபவராக சிலரும் மாற வேண்டும். யார் யார் எந்த வேலை என்பதை அவரவரே தீர்மானிக்கலாம். இங்குள்ள ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 300 ஆண்களையாவது கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். மிகப்பெரிய படை ஒன்று உருவாக வேண்டும். இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை நம் பக்கம் வளைத்து இழுக்க வேண்டிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் அந்த பக்கம் போவது நல்லது. சேரர்களிடம் போய் பிரியமாக பேசி நம்முடைய தேசத்து சந்தன மரங்களை கொடுத்து அவர்களை போர் பயிற்சிக்கென்று அழைத்து வருவது இன்னும் சிறப்பு. இவை 2ம் நிறைவேறினாலே நம் வேலை ஆரம்பித்து விட்டது என்று பொருள். சேரதேசத்து ஆச்சாரியார்கள் புகழுக்கு மயங்கிறவர்கள். நாம் புகழ்வோம். கொல்லாபுரத்து இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு திசை திரும்புவார்கள். நாம் உணர்ச்சி ஊட்டுவோம். சோழம் வாழக்கூடாது, வாழ விடக்கூடாது. மிகப்பெரிய 7 பனை உயரம் சிவன் கோவிலாம். கருவறை மீது மிகப்பெரிய விமானமாம். எழுந்து நில். இதுதான் விமானத்தின் உயரம். கீழே இருக்கிறதே கருவண்டு, இதுதான் ஒரு யானையின் உயரம். அப்போது கோவில் எவ்வளவு உயரம் என்று உனக்கு புரியுமல்லவா? அங்குள்ள வீரர்கள் ஒருவனை பேசுவதற்கு கேட்டு மற்றவர்கள் வியந்தார்கள். நீ இதை எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள். என்னை காஞ்சிபுரத்திற்கு சுமை தூக்க அனுப்பினார்கள். காஞ்சிபுரத்தில்தான் இத்தனை வரைபடங்கள் தயாராயின. மிகச்சிறந்த சிற்பிகள் அங்கு உண்டு. ஒரு இடத்தில் கைலாசநாதர் கோயில் என்கின்ற ஒரு அற்புதமான கற்றளி இருக்கிறது. அந்த கோயிலை ஆதாரமாக வைத்து அதுபோல பல மடங்கு உயரமாக ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து முதலில் அதை வரைந்து கொண்டு அதை பல மடங்காக பெருக்கி பல நிலைகளாக தூக்கி இன்னொரு விமானமும் வரைந்தார்கள். அந்த விமானம்தான் அற்புதமாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்ல, இப்பொழுது இந்த கோயில் கட்டுகிற குஞ்சரமல்ல பெருந்தச்சரம் அதை ஆமோதிக்க அவைகள் எடுத்து போகப்பட்டு இருக்கின்றன. எங்கே? சோழ தேசத்தின் தலைநகரான தஞ்சை மாநகரத்திற்கு. சோழ தேசத்தின் தலைநகரம் பழையாறை அல்லவா? இல்லை, மாறிவிட்டது. பழையாறை இடம் போதவில்லை. வெற்றிகள் பல பெற்றாகிவிட்டதல்லவா? அதனால் பழைய அரண்மனை பெண்டிரை அந்த கோட்டையில் இருக்க வைத்துவிட்டு இன்னும் தெற்கே நகர்ந்து விட்டார்கள். தஞ்சை வயல்கள் நிறைந்த நகரமா? குடந்தைக்கும் தஞ்சைக்கும் நடுவே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்கள்தான் இருக்கும். காவிரியிலிருந்து பல வாய்க்கால்கள் பிரிந்து கிராமங்களை ஊடறுத்து போகின்றன. திருவையாறு என்ற இடத்தில் காவிரி 5 கிளை நதிகளாக பிரிந்து பூமியை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறது. காவிரி தீரத்து பசுமையே தனி. தென்னைகளும் வாழைகளும் நெற்கதிரும் காய்கறி தோட்டங்களும் நந்தவனங்களும் புல்வெளிகளுமாக இருக்கின்றன. 3 முறை 2 உள்ளங்கைகள் குவித்து ஒரு செப்பு காசுக்கு சோறு போடுகிறார்கள். பிறகு உள்ளங்கை நீல கறித்துண்டும் கொடுக்கின்றார்கள். மொச்சையும் காய்கறியும் கலந்த குழம்பும் ஊற்றுகிறார்கள். இன்னொரு செப்பு காசு கொடுத்தால் கோழிக்கறியும் மீன் வதக்கலும் தருகிறார்கள். குடிக்க வெண்ணெய் கலந்த மோர் தருகிறார்கள்.
விடிந்ததும் வேளாளர்கள் குடித்துவிட்டோ அல்லது பழைய நீராகாரம் சாப்பிட்டு விட்டோ வேலைக்கு போகிறார்கள். மடியில் இனிப்பை கட்டி கொண்டு போய் நடுவில் உண்கிறார்கள். பிறகு வெற்றிலை மெல்கிறார்கள். உச்சி வரை வேலை செய்துவிட்டு பிறகு கரையேறி ஆற்றில் ஊருணியில் கால்வாயில் நன்றாக குளித்துவிட்டு சோற்றுக்கடை நோக்கி நடக்கிறார்கள். நான் சொன்னபடியே சோறு சாப்பிடுகிறார்கள். பிறகு வெற்றிலை போட்டு மர நிழலிலோ சத்திரத்து திண்ணையிலோ கோயில் மண்டபத்திலோ கால் நீட்டி இளைப்பாறுகிறார்கள். வெயில் தாழ்ந்தவுடன் மறுபடியும் தலைப்பாகையை கட்டிக்கொண்டு மேற்பார்வை பார்க்கிறார்கள். சிறு சிறு வேலைகளை செய்கிறார்கள். இருட்டுவதற்கு முன் வீட்டிற்கு போய்விடுகிறார்கள். தினமும் கூத்துகள், பாடல்கள், கவிதைகள் என்று ஏதேனும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எல்லா வேளாளர் பெண்களும் நகைகள் போட்டுக்கொண்டு நல்ல புடவைகளை உடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். உடுத்துகின்ற நாகரீகம் சோழ தேசத்தில் அதிகமாகிவிட்டது. அப்படித்தானடா நாமும் வாழ்ந்தோம். ஒரு செப்பு காசுக்கு 3 உள்ளங்கை அளவுக்கு சோறு போடுவானே என்று சொல்லுகிறாயே, இலவசமாக அல்லவா இந்த தேசத்தில் சோறு தின்று கொண்டிருந்தார்கள்? ஒரு செப்பு காசுக்கு விருந்தே அல்லவா நடக்கும்? ஆம், ஆனால் அது பழம் கதை. அதை பேசி புண்ணியமில்லை. மறுபடியும் அந்த சுபிட்சம் வர வேண்டுமென்றால் நாம் வாள் எடுத்துத்தான் ஆக வேண்டும், படை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ தற்கொலை படைகளை அனுப்பியோ கலவரம் செய்வதில் எந்த புண்ணியமும் இல்லை. அமைதியாய், கம்பீரமாய், கனமாய் எந்த இடத்திற்கு சோழ தேசத்து படைகள் வராதோ அந்த இடத்தில் நாம் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும். நாம் 2ஆக பிரிவோம். யார் யார் பயிற்சிக்கு நிற்கிறீர்கள், யார் யார் நடந்து பல தேசங்களுக்கு சென்று ஆட்களை கொண்டு வருகிறீர்கள் என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். அவர்கள் நெடுந்தூரம் பேசி நெடுநேரம் பேசி விவாதம் செய்து கொண்டு 2ஆக பிரிந்தனர். அந்த பேச்சு முடிந்து 15 நாட்கள் கழித்து சேர தேசத்து எல்லையில் கடியை அமைத்து பரதவர்களோடு பரதவர்களாக வாழ்ந்து வந்த அந்தணர்களை ஒரு சாளுக்கிய அதிகாரி சந்தித்தான். வணங்கினான். விஷயத்தை சொன்னான். அப்படியா? எந்த இடத்தில் பயிற்சி நடத்த வேண்டுமாம்? நரசிம்மவனம். நரசிம்மவனமா? அது எங்கிருக்கிறது? அதை நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு காட்ட முடியும். நான் ஒருவன் மட்டும் ஆச்சாரியனாக வந்தால் போதாதே. எத்தனை பேருக்கு பயிற்சி தர வேண்டும்? குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு. முட்டாள், என்னை மட்டும் அழைத்து என்ன பயன்? 1,00,000 வீரருக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமெனில் 1000 குருமார்கள் தேவையாயிற்றே. 1000 குருமார்கள் சேர தேசத்தில் கிடைக்க மாட்டார்களா? சரி, 50 பேரையாவது எடுத்துக்கொண்டு போவோம். 50 பேர் 1000 சாளுக்கிய ஆச்சாரியர்களை தயார் செய்வோம். அந்த 1000 சாளுக்கியர்கள் தங்களுக்கு உண்டான சீடர்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளட்டும். சரியா? நான் போர் வீரர்களை பயிர்க்கவில்லை, ஆச்சாரியர்களை பயிற்றுவிக்க வருகின்றேன். சோழனை அழிப்பதற்கு இது மாதிரியான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். உற்சாகத்துடன் அந்த சேர தேசத்து அந்தணன் கிளம்பினான். அங்கங்கே ரகசியமாய் மறைந்திருந்த மற்ற அந்தணர்களுக்கும் செய்தியை தெரிவித்தான். அவர்கள் கடற்கரையில் கூட்டம் போட்டார்கள். 10 பேராய் வடக்கே போகின்ற அந்தணர்களைப் போல் தர்பைகளும் அரட்டைகளுக்கும் நடுவே ஆயுதங்களை ஒளித்து வைத்துக்கொண்டு மாட்டு வண்டிகளில் அவர்கள் ஏறிக்கொண்டு வடக்கு நோக்கி சாளுக்கிய தேசம் நோக்கி நகர்ந்தனர். வெற்றி என்பதை தக்க வைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய சோதனை. நிரந்தரமான வெற்றி என்றோ நிரந்தரமான தோல்வி என்றோ உலகத்தில் எந்த பகுதியிலும் நிகழ்வதே இல்லை. இவை மாறி மாறி வருபவை. தோல்வியுற்றவர்கள் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்று ஆசைப்பட, வெற்றியடைந்தவர்கள் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமே என்று கவலையோடு இருப்பர். அந்த கவலையை மறைக்க ஆட்டப்பாட்டங்களில் அதிகமாக ஈடுபட துவங்குகிறார்கள். போரற்ற காலங்களில் பொழுதுபோக்கு கலைகள் அதிகமாகும். பொழுதுபோக்குகள் அதிகமானால் மனம் அதில் லயிக்க லயிக்க போர் பற்றிய சிந்தனை மறந்து போகும். சோம்பல் படரும். சோழ தேசத்தில் ஒரு மெல்லிய சல்லாத்துணி போல் சோம்பல் நோய் படரத் துவங்கியது. கும்பக்கலசமும் வெற்றிலை தட்டும் பழக்குடைகளும் நெற்கதிர்களும் தேனில் தோய்த்த பலாச்சுளையும் தின்பண்டங்களும் வைத்துக்கொண்டு தேவரடியார்கள் வரிசையாக நிற்க சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவைகளை தொட்டு ஆசீர்வதித்தாள். உண்ணுங்கள் என்று விருப்பமாக தளிச்செறி பண்டுகள் சொல்ல, நான் உண்டது போதும் என்று கை உயர்த்தி சொன்னார். பெண்கள் அந்த பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். மன்னர் மணிமண்டபத்துக்கு போய் அமர்ந்ததும் உள்ளே போய் வீணை ஆதிச்சர் சயனமெங்கே என்று காதோரம் கேட்டான். இங்குதான். தெரியும்,
எந்த கிரகத்தில் யாருடைய வீட்டில் என்று பவ்யமாக கேட்டான். இல்லை, இதே மணிமண்டபத்தில் இருக்கப் போகின்றேன் என்று சொல்ல வீணை ஆதிச்சர் சற்று கவலையோடு பார்த்தான். இந்த இடம் போதுமானது. இந்த ஆசனத்திற்கு பிறகு பின்பக்கம் கட்டில் போட்டு திரை கட்டி விடுங்கள் என்று சொல்ல விரைவாக திரையை நகர்த்தி கட்டிலை கொண்டு வந்து போட்டார்கள். மாலை மங்கி வரும் வேளையில் பல்வேறு தீபங்கள் ஏற்றப்பட்டன. தீப்பந்தங்கள் சரியான இடத்தில் நடப்பட்டன. ஆண்களும் பெண்களும் சக்கரவர்த்தி சுற்றி தேவரடியார்கள் சற்று நெருக்கமாக மன்னர் காலடியில் அமர்ந்து கொண்டனர். வீணை வாசிப்பவர்களும் மத்தளம் கொட்டுபவர்களும் தள்ளி நின்றனர். தங்களில் நல்ல தலைக்கோலி என்னருகே அமர்ந்து கொள்ளலாம் என்று மன்னர் சொல்ல பல பேர் வெட்கப்பட்டனர். மத்திய வயது கடந்த தலைக்கோலி எழுந்து வந்து மன்னரை வணங்கி அவர் அருகே இருந்த ஆசனத்தின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். நன்றாக உட்கார் என்று அவள் தோளை பிடித்து மன்னர் சாய்க்க அவள் சிரித்தபடியே நகர்ந்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என் வலது பக்க கணுக்கால் சில நாளாய் வலிக்கிறது. இங்கு யாருக்கு நரம்புகள் நீவ தெரியும் என்று கேட்க வேறொரு சிறிய பெண் எழுந்திருத்து அவர் அருகே போய் விழுந்து வணங்கினாள். அவருடைய வலது காலை எடுத்து தன் தொடையின் மேல் வைத்து கொண்டாள். இடது பக்கம் காலியாக இருக்கிறதே, இங்கு யார் அமர்ந்து கொள்வார்கள் என்று மன்னர் கேட்க பல பெண்கள் ஆவலோடு மன்னரை பார்த்தார்கள். கூப்பிடுங்களேன் என்று கொஞ்சலாக அவரை கவனித்தார்கள். இதுவும் தலைக்கோலிக்கான இடம்தான். ஆனால் உன் வயது இருக்கக்கூடாது. இளமையான தலைக்கோழிகள் உயர்ந்து முதுகு நிமிர்த்தி பார்த்தார்கள். உன்னையுடன் வயதான தலைக்கோழிக்குத்தான் என இடது பக்கம் என்று சொல்ல முகம் பொத்தி கொண்டு சிரித்தார்கள். தலையெல்லாம் குப்பென்று நரைத்த சிறு வயதில் மிக அழகாக இருந்திருப்பாள் என்று பலரும் சொல்லக்கூடிய ஒரு தலைக்கோழி எழுந்து வந்து மன்னரின் முகத்தை வழித்து நெற்றியில் சொடக்க போட்டாள். தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அருகே உட்கார்ந்து கொண்டு அவர் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். விரல்களை சொடுக்கெடுக்க துவங்கினாள். புஜத்தை பிடித்து விட்டாள். ஆஹா, என்ன சுகமடா இது! கால்களை ஒருவர் பிடித்துவிட, புஜத்தை ஒருவர் பிடித்துவிட, எல்லாம் கடந்த ஒரு இன்பப் பெருவெளியில் நீந்துவது போலல்லவா இருக்கிறது. பெண்களுக்கு நடுவே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சுகம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நல்லது. உங்களுக்கு யாருக்கேனும் என் மீது கோபம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். யாருக்கும் கோபம் இல்லை. ஒரு தலைக்கோலி அருகே அமர்ந்திருந்தவள் உரத்த குரலில் சொன்னாள். ஆனால் எங்களில் சிலர் உங்களோடு சண்டை போட விரும்புகின்றோம். கோபம் இருந்தால்தானே சண்டை. கோபமில்லாத சண்டையும் உண்டோ? உண்டு. புடவை வாங்கி தரவில்லை என்று புருஷனை கோபித்துக் கொள்கின்ற பெண் கோபமா? அது ஒரு சண்டை அல்லவா? அதன்மையாலும் சண்டை போடலாம், அதிகாரத்தாலும் சண்டை போடலாம், உரிமையாலும் சண்டை ஏற்படலாம் அல்லவா? அடடே, ஏற்படலாம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சண்டை போட என்று சொல்லுகிறீர்கள், அப்படித்தானே? ஆம், அப்படித்தான். எதற்காக சண்டை போடப் போகிறீர்கள்? வீடு சரியாக இல்லை என்று தானே? தளிச்சேரி பெண்கள் மௌனமாக அமர்ந்திருந்தனர். சொடுக்கு நேரத்தில் எதுவும் நடந்து விடாது. கங்கதேச வீரர்கள் போல் நீங்களும் நடந்து கொள்ளாதீர்கள். அதென்ன கங்கதேச வீரர்கள்? ஆம், கங்கதேச வீரர்களை ஒன்றாக திரட்டி நடக்கச் சொல்லி பிறகு உச்சியில் ஏதேனும் ஒரு இடத்தில் நிற்க வைத்தால் சோழ தேசம் வந்து விட்டதா என்று கேட்பார்கள். இல்லை, சோறு சின்பதற்குத்தான் உட்கார வைத்தேன் என்று சொன்னால் அப்படியா, சரி என்று சொல்லுவார்கள். மறுபடியும் கூட்டிக் கொண்டு போய் இன்னொரு இடத்தில் உட்கார வைத்தால் சோழ தேசம் வந்து விட்டதா என்று கேட்பார்கள். இப்படி 43 முறை சோழ தேசம் வந்து விட்டதா என்று கேட்டு 44வது முறை கேட்கும்போதுதான் சோழ தேசம் அவர்கள் கேட்பதற்கு அலுக்கவே இல்லை. அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். நடப்பதற்கு அவ்வளவு பெரிய சோம்பல்? ஒரு பெண் சொல்ல, இல்லை, எல்லாம் விரைவில் நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை. 1.5 நாழிகையில் தஞ்சைக்கு போக வேண்டும் என்று அவர்கள் எல்லோருக்கும் ஆசை. மிக விரைவான குதிரை கிடைத்தால் கூட அது கடினம். குழந்தைக்கு மாட்டு வண்டியில் போனால் அரை நாள் ஆகும். திரிசீரபுரத்திற்கு 2 நாள் பயணம். சாளுக்கிய தேசத்திற்கு 1 மாதம் நடக்க வேண்டும். நமது போர் வீரர்கள் காடும் மலையும் ஆறும் கடந்து போராடி வெற்றி பெற்று அங்கிருந்து கொண்டு வந்த பல சௌகரியங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ஒரு நாளில் கிடைத்த சௌகரியம் அல்ல. மாதக்கணக்காக போராடி போராடி கிடைத்த இந்த இடத்தில் தூங்கி கிடைத்த இடத்தில் உண்டு எந்த நேரமும் எதிரிகளோடு போரிடுவதையே கண்டு அதற்காகவே தயாராக இருந்து அவர்களிடம் அடிபட்டு ரத்தம் சிந்தி கண்முன்னே பலர் விழுந்து மடிவதை பார்த்து இன்னும் உக்கிரமாக போராடி திரும்புவோமா மாட்டோமா என்ற நினைப்புடனேயே உறங்கி பிறகு வெற்றி பெற்று கொண்டு வந்த சௌகரியத்தைத்தான் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நகைகள் தான் உங்கள் கழுத்தில் இருக்கின்றன. அந்த உடைகள் தான் உங்கள் இடுப்பில் இருக்கின்றன. எருதுகளும் குதிரைகளும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வீரர்களை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு மேற்கொண்டு சௌகரியங்கள் செய்து தரப்படும். வெற்றி ஒரே நாளில் கிடைக்கவில்லை. அதே போல சௌகரியங்களும் ஒரே நாளில் கிடைக்காது.
மற்றவர்கள் போராடி பெற்ற வெற்றியை, அவர்கள் பட்ட கஷ்டத்தை, வேதனையை நீங்கள் மறந்துவிடலாகாது. சோழ தேசத்து மறவர்களின் செழிப்பை, வீரத்தை, தியாகத்தை திரும்ப திரும்ப மக்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. நீங்களே மறந்துவிட்டு கூக்குரலிட்டால் என்ன அர்த்தம்? சலவைக்கல் மாளிகையை விட்டுவிட்டு இந்த குடிசைக்கு வந்து விட்டேனே என்று கூறி யாரோ அழுதார்களாம். எல்லோரும் சேர்ந்து பூமியை உதைக்காதீர்களடி, கூரை விழுந்துவிடப் போகிறது என்று கேலி வேறு செய்தார்களாம். சட்டென்று அருகே உட்கார்ந்திருந்த தலைக்கோலி மத்தியம வயதுடையவள் சக்கரவர்த்தியின் பக்கத்துக்கும் திரும்பி, எந்த மறவரையும் நாங்கள் கேலி செய்வதாக எனக்கு நினைவில்லையே. மறவர்களை, எங்கள் மனிதர்களை யாரும் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டார்கள். நீங்கள் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டாள். பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனான சேனாதிபதியின் மகன், உபசேனாதிபதியாக இருப்பவன், பல போர்களுக்கு ராஜேந்திரனோடு போனவன். காந்தலூர் சாலையில் மேற்படிப்பு படித்துவிட்டு அந்த சேரதேசத்தின் நிர்வாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதில் ஈடுபட்டு அங்கே செம்மைப்பட்டு திரும்பியவன். இங்கு வந்து உங்கள் கேலிக்கு ஆளாக வேண்டுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. ஒரு தலைக்கோலி திடுக்கிட்டாள். அருள்மொழி வருங்கால பிரம்மராயராயிற்றே. ஆம், அதை சொல். அருள்மொழி சாதாரணமானவன் இல்லை என்பதை உன் தோழிகளுக்குச் சொல். உங்களைப் போன்ற நடன மாதர்களை பார்த்தால் வெட்கப்படுகின்ற வயது. ஆனால் மௌனமாக இருந்தானே தவிர அருள்மொழிக்கு சீரத் தெரியாது என்று நினைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உரத்த குரலில் குலை சொல்லும் விதம் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. விளையாட்டாக சொல்லிவிட்டோம் என்று நீங்கள் இப்பொழுது சொல்லலாம். கோவில் கட்டுவது விளையாட்டான விஷயம் என்று உங்களில் யார் யார் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இதில் எத்தனை ஆபத்துக்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இத்தனை உயரம் கற்கள் போவதற்கும் சாரம் கட்டுவதற்கும் உயிரை பணயம் வைத்துதான் வேலை செய்ய வேண்டும் என்பது தெரியுமா? ஒரு நூல் இழை பிசையினாலும், கருங்கல்லில் ஒரே ஒரு நூல் அளவு பிசையினாலும் உச்சியில் இருந்த விமானம் கோணலாக முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நடுப்பக்க அகலம் 4 புறமும் சம அளவாக குறைந்து கொண்டே போக வேண்டும். இது செங்கல் வேலை அல்ல, கருங்கல் வேலை. கருங்கல் பலகைகள் அறுக்கப்படும் பொழுது மிக துல்லியமாக செய்யப்பட வேண்டும். 2வது தளத்தில் சிறிது கோணலானாலும் உச்சியில் கலசம் வைக்க முடியாது போகும். இங்கே உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். சக்கரவர்த்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவர் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். எதற்காக நாம் இங்கு வரவழைப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். சிற்பிகள் கோவில் கட்டப் போகிறார்கள். அடிமைகள் உதவி செய்ய போகிறார்கள். மறவர்கள் பாதுகாப்பு அளிக்கப் போகிறார்கள். இங்கே நமக்கென்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம். விதவிதமான ஆண் பெண் சிற்பங்களை கூறும் தூணில் செதுக்குவதற்கு நம்மை மாதிரியாக நிறுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று சொல்லலாம். மாதிரியாக நிற்பதற்கு 10 பெண்கள் இருந்தாலே போதும். இத்தனை 100 பெண்கள் தேவையில்லையே. நீங்கள் ஏன் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை ஒவ்வொரு கோட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு கோவிலிலிருந்தும் தேவரடியார்கள் வர வேண்டும் என்று கட்டளை அனுப்பியிருக்கிறேனே, அதன்படி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக உங்களை நான் தொந்தரவு செய்ய வேண்டும்? உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. வெற்றி பெற்ற மறவர்கள் ஒருபுறம், இந்த மகத்தான பணியில் வெற்றி பெறப்போகும் சிற்பிகள் மறுபுறம், தோற்று துவண்டு தன் விதியை நொந்து கொண்டு அதிர்ந்து அமர்ந்திருக்கும் அடிமைகள் இன்னொரு புறம், வணிகர்கள் ஒரு புறம், சிற்பிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் உதவியாக இடையராது உழைத்து கொண்டிருக்கின்ற கருமார்கள், மரத்தச்சர்கள், நெசவாளர்கள் என்று இன்னொரு புறம். சோழ தேச சாம்ராஜ்யத்தின் நலனுக்காக இடையராது பிரார்த்தித்து கொண்டு நமக்கு ஆலோசனை வழங்கும் அந்தணர்கள் ஒருபுறம் என்று தனித்தனி குழுவாக இருக்கின்ற நாம் எதன் பொருட்டும் எந்த விதமாகவும் முரண்பட்டு போய்விடக்கூடாது. நமது முரண்களினால் இந்த கோவில் வேலையோ சோழ தேசத்தின் ஒற்றுமையோ குலைந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு குலைவு நிகழாமல் இருக்க, அப்படி முரண்கள் ஏற்பட்டு மோதல்கள் ஏற்படாமல் இருக்க, அப்படி ஒரு கோபமான நிலை வந்தால் அந்த இடத்தை குளிர்வு செய்ய உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். மனிதர்கள் தனியே உட்கார்ந்து வெறுத்து கொண்டு இருந்தவர்கள், அவர்களுக்குள் இருக்கின்ற பயமும் கோபமும் பெரிதாகும். வெறுத்து போய் தனியே இருக்கக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தி, வாழ்க்கை என்பது அப்படித்தான், மேற்கொண்டு நகருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்த உங்கள் உதவி தேவை. இவ்வளவு பெரிய பணி எனக்கு எதற்கு? என்னால் எப்படி செய்ய முடியும்? எனக்கே என் வாழ்க்கையை பற்றி புரியவில்லையே என்று இங்குள்ள சில தலைக்கோலிகள், நடன பெண்மணிகள் கேள்விகள் கேட்கலாம். வாழ்க்கையின் சூட்சுமம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. புரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் இயல்பு வேறு விதமாக ஆறிவிடும். போர் என்ற விஷயமே இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் போக்கு அப்படி இல்லையே. எல்லோருக்கும் வாழ்க்கை புரிவதில்லை. வெகு சிலருக்கு வாழ்க்கை என்ன என்று புரிந்திருக்கிறது.
அப்படி புரிந்தவர்கள் இந்த வாழ்க்கை என்ன சொல்லுகிறது என்பதை வெகு சூட்சுமமாக சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.